ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஐசோலேஷன். இந்த ப்ராசஸ் ஐசோலேஷன் சொல்கிறது என்ன, அதில் வந்து எப்படி பண்ணுவாங்க, அதை பண்ணும்போது நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து கவனிக்கணும்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். அதனால் நம்முடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஐசோலேஷன். இந்த ப்ராசஸ் ஐசோலேஷன் சொல்கிறது என்னது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஐசோலேஷன் சொல்லுவாங்க. எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா அதை வந்து ப்ராப்பராக ஐசோலேஷன் பண்ணிவிட்டு ஜீரோ எனர்ஜி இருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஜீரோ எனர்ஜி இருந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பிளைண்டிங் ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் சரி, எந்த எக்யூப்மெண்ட்டில் வந்து என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணதாக இருந்தாலும் சரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பாசிட்டிவ் ஐசோலேஷன் இல்லைன்னா ப்ராசஸ் ஐசோலேஷன் சொல்கிறது வந்து எப்படி பண்ணுவோம், யாரெல்லாம் இன்வால்வ் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், இந்த ரெண்டு பேர் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் பிளேடு வால்வ் வச்சு உங்களுக்கு வந்து ஐசோலேஷன் பண்ணுவாங்க, இல்லைன்னா சிங்கிள் பிளேடு வால்வ் வச்சு ஐசோலேஷன் பண்ணுவாங்க. டபுள் பிளேடு வால்வ்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஐசோலேஷன் வால்வ் இருக்கும். அந்த 2 ஐசோலேஷன் வால்வ் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தால இருக்கக்கூடிய ட்ரெயின் பாயிண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து பண்ணுவாங்க. சிங்கிள் பிளேடு ஐசோலேஷன் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வால்வு மட்டும்தான் இருக்கும். அந்த வால்வ் ஐசோலேஷன் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்கக்கூடிய வெண்டு அப்படி இல்லைன்னா ட்ரெயின் அதை வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து ஜீரோ எனர்ஜி இருக்குதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேஷன்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா டபுள் பிளேடு வால்வ் வந்து இருக்குதுன்னு நீங்கள், ஒரு கேட் வால்வு ஒரு க்ளோப் வால்வ், இந்த 2 வால்வும் ஒன் பை ஒன்னாக இருக்கும். இந்த வால்வ் வந்து நம்ம வந்து மேனுவலாக ஐசோலேட் பண்ணுவோம். மேனுவலாக ஐசோலேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபர்மேஷனுக்கு வேண்டி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேக் போடுவாங்க. இந்த டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எந்த எக்யூப்மெண்ட்டுக்காக வேண்டி நம்ம போடுறோமோ அந்த எக்யூப்மெண்ட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பர்பஸுக்காக வேண்டி நம்ம போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு அந்த ரிமார்க்ஸில் வந்து எழுதியிருப்பாங்க. அப்புறம் எந்த எக்யூப்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த எக்யூப்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டு நாட் ஆப்ரேட்னு சொல்லிட்டு ஒரு வந்து கார்டு வந்து சைன் போர்டு வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் சைட்லேருந்து மெக்கானிக்கல் லாக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பிளேடு வால்வில் வந்து போடக்கூடிய ஆப்ரேஷன் சைடில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 வால்வையும் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய ட்ரெயின், அந்த ட்ரெயினை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ட் பிளைண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த எண்ட் பிளைண்ட்டை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கணும். ஓப்பன் பண்ணி கொடுத்தோன்னா பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டீகண்டாமினேட் பண்ணுவாங்க. டீகண்டாமினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த லைனில் வந்து நைட்ரஜன் பர்ஜிங் சொல்லுவாங்க, பிஸ்டன் பர்ஜிங் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நைட்ரஜன் கேஸை கொடுத்து அதில் இருக்கக்கூடிய H2S கண்டென்ட்டு எல்லா டாக்ஸிக் கண்டென்ட்டை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதோட LEL வந்து பார்த்திங்கன்னா 0 வரணும். அப்புறம் வந்து H2S 0 வரணும், CO வந்து 0 வரணும். இந்த கண்டென்ட் எல்லாமே 0 வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீரோ ஐசோலேஷன் சொல்லிவிட்டு நம்ம வந்து அந்த ஏரியா வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதாவது ஜீரோ எனர்ஜி ஐசோலேஷன். ஓகேங்களா, இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து வால்ஸ் இது டேக் இருக்குது. அந்த டேக் வந்து பார்த்திங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. இது எந்த ட்ரெயின் எதுக்காக வேண்டி ட்ரெயின் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் வரும். இந்த டேக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆப்ரேஷன்லேருந்து போடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் பிளேடு வால்வுக்கு வந்து பண்ணுவோம். சில எக்யூப்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் பிளேடு வால்வ் மட்டும் தான் இருக்கும். அந்த சிங்கிள் வால்வ் வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா அதை வந்து ஐசோலேஷன் பண்ணுவோம். ஐசோலேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரெயின் லைனை வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து டீகண்டாமினேட் பண்ணுவோம். கேஸ் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் ஐசோலேஷன், ஸ்பெட்ரிக்கல் பிளைண்டு இல்லை டெயில் பிளைண்ட் போட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட்டில் வந்து அதாவது இப்போ வெசல் வந்து எடுக்கிறீங்க, இல்லை வந்து ஒரு காலத்தை வந்து எடுக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் கேஜில் வந்து நம்ம வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதில் 0 ப்ரெஷர் வந்து கன்ஃபார்ம் ஆகணும். கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய மேன்வேஸ் வந்து ஓப்பன் பண்ணுவோம். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பல்சரி வால்வை வந்து க்ளோஸ் பண்ணி அதில் டு நாட் ஆப்ரேட் டேகு ப்ளஸ் ஐசோலேஷன் டேகு வந்து இருக்கணும். ரெண்டாவது அந்த வெண்ட் அண்ட் ட்ரெயின், இந்த ரெண்டுமே பக்காவாக ஓப்பன் பண்ணி அதில் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க, டேக் கொடுப்பாங்க. இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐசோலேஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம். அந்த ஐசோலேஷன் சர்டிஃபிகேட்டில் வந்து இந்த லூப்பு ஒரு வால்வாக இருந்தாலும் சரி, ஒரு பாசிட்டிவ் ஐசோலேஷன் பண்ணுறதா இருந்தாலும், பிளைண்டிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த P&IDயை வந்து மார்க்கப் பண்ணி அந்த லூப்பில் வந்து
எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு மார்க்கப் பண்ணி தருவாங்க. அந்த மார்க்கப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்ட் ஆப்ரேட்டர் வந்து செப்பரேட்டாக அதை வந்து செக் பண்ணி டேக் சிஸ்டம் போட்டுட்டு அந்தந்த எக்யூப்மெண்ட் டேக் அந்த வால்வுடைய டேக் நம்பர் அகெயின்ஸ்ட்டு அவங்க வந்து ஃபிசிக்கலி செக் பண்ணி சைன் பண்ணி தருவாங்க. அந்த சைன் வந்து வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஐசோலேஷன் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு இருக்கும். அந்த ஐசோலேஷன் சர்டிஃபிகேட்டில் வந்து சைன் வாங்கினதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பிளைண்டிங் ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் சரி, டீபிளைண்டிங் ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் சரி, இல்லை வால் ட்ராப்பிங்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து பண்ண முடியும். ஏன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஒரு பேட்டரி லிமிட்டாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா வேறு ஒரு ப்ராசஸ் எக்யூப்மெண்ட் சைடில் இருந்தாலும் சரி, எதுலேயுமே வந்து இப்போ நம்ம வந்து ஒர்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து 0 எனர்ஜி வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான மெயினான இது எதுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெயின்டெனன்ஸ் சைட்லேருந்து நம்ம என்ன பார்ப்போம்னா ப்ராசஸ் ஐசோலேஷன் சர்டிஃபிகேட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த ப்ராசஸ் ஐசோலேஷன் சர்டிஃபிகேட்டில் என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம பிஐடி கூட மேட்ச் பண்ணி பார்ப்போம். மேட்ச் பண்ணி பார்த்து ரெண்டும் ஓகே ஆனதுக்கப்புறம் ஃபீல்டில் வருவோம். ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேக் போட்டிருக்கணும். டேக் போட்டு ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் ஓப்பனில் இருக்கணும். அதே மாதிரி வெண்டும் ஓப்பனில் இருக்கணும். ரெண்டாவது அந்த இடத்துல வந்து ஏஜிடி ஆத்தரைஸ்டு கேஸ் டெஸ்ட்டை வச்சு நம்ம வந்து ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்போம். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து LEL 0 வந்துருச்சுன்னா நம்மளுடைய ஜாபை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினான ப்ராசஸ் ஐசோலேஷன் சொல்லுவோம். பாசிட்டிவ் ஐசோலேஷன் சொல்கிறதும் இதுதான். இந்த ஐசோலேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கிரிட்டிக்கல். நீங்கள் வந்து ரிஃபைனரிக்குள்ளே எந்த ஒரு ஜாப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த ஐசோலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ஜாப்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு டிபிடி வந்து கண்டென்ட் பண்ணுவோம். இந்த டிபிடி டிபிடி வந்து நம்ம வந்து பண்ணும்போது அதில் வந்து நம்ம கூட யார் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த லைனில் வந்து என்ன சர்வீஸு, அதில் என்னென்ன அசாடஸ் இருக்கும், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த அசாடஸை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம், ரெண்டாவது அந்த அசாடஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் செக் பண்ணணும் சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்லையும் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டீம் மெம்பர்ஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதையும் வந்து அவங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஜாப் சைட் பண்ண முடியும். அந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி நம்மளுடைய டீம் மெம்பர்ஸுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினான பாசிட்டிவ் ஐசோலேஷன் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸு. இந்த பாசிட்டிவ் ஐசோலேஷன் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா கேஸ் எக்ஸ்போசர், அப்புறம் ஸ்பில்லேஜஸ்ஸு, அப்புறம் டெத் இன்ஜுரி வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஐசோலேஷன் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. அதில் வந்து ஒவ்வொரு கம்பெனிஸ்லேயும் ஒவ்வொரு பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் எல்லா கம்பெனிலையும் காமனாக யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்திங்கன்னா டேகிங் சிஸ்டம் இருக்கும். அதே மாதிரி லாக்அவுட் டேக்அவுட் இருக்கும். அந்த மெக்கானிக்கல் ஒர்க்கை வந்து பண்ணும்போது அவங்களோட லாக்கை போட்டு போயிடுவாங்க. ஆப்ரேஷன்ஸ் வந்து அவங்களுடைய லாக்கை தனியாக போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? நம்மளுடைய ஒவ்வொரு ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆக நம்ம வந்து இந்த லாக்கை வந்து ரிமூவ் பண்ணுவோம். அதே மாதிரி டேக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி கண்ட்ரோல் வந்து ஆப்ரேஷனில் தான் இருக்கும். அந்த டேகிங் சிஸ்டத்துலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது. அந்த கலர்ஸ் வந்து கம்பெனி மாறும். அந்த கம்பெனிஸில் என்னென்ன கலர் கோடு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸில் ப்ராசஸ் ஐசோலேஷனில் நம்ம என்னென்ன பண்ணுவோம், என்னென்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக நான் இதில் வீடியோவில் சொல்லிட்டேன். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோ வந்து யாருக்கு தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? வேறொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.